சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதற்காக உள்நாட்டின் வரலாற்று இடங்கள், கிராமிய கதை தலங்கள், அனாமதேய சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படும் பகுதிகள் போன்றவற்றை அவர்களிடம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று வலியுறுத்தினார். ட்ரீம் ஃபாரஸ்ட் லங்காவி திட்டத்தினால் தாம் பெரிதும் ஈர்க்கப்பட்டதாக தெரிவித்த அவர், லங்காவி தீவின் தனிச்சிறப்பை அது பூரணமாக வெளிப்படுத்தி இருப்பதாக பாராட்டினார். இத்திட்டம் லங்காவியின் தனி சிறப்பியல்புகளை எடுத்து காட்டியது. மேலும் உள்நாட்டின் கிராமிய கதைகளும் புனை கதைகளும் சிறப்பான முறையில் காட்டப்பட்டன. இவை அனைத்தும் நாட்டின் பாரம்பரிய சொத்துகள் என்று அன்வார் குறிப்பிட்டார். நாட்டின் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்த இதுபோன்ற புதிய சிந்தனை திட்டங்கள் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். டைப்பிங் மருத்துவமனையின் மருத்துவர்கள் காட்டிய அலட்சிய போக்கினால் கடுமையான உடல் பாதிப்புக்கு ஆளான முன்னாள் பாதுகாவலர் 28 வயது பி. தினகரனுக்கு 17 லட்சம் வெள்ளி இழப்பீடு வழங்கும்படி டைப்பிங் உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. சாத்தியப்பாடுகளின் அடிப்படையில் தமது வழக்கை தினகரன் நிரூபித்துள்ளார் என்று நீதிபதி ருவேனா நூருடின் குறிப்பிட்டுள்ளார். தினகரன் கடந்த 2016ஆம் ஆண்டில் சாலை விபத்தொன்றில் சிக்கியதை தொடர்ந்து டைப்பிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ஏற்பட்டிருந்த உடல் சேதத்தை மருத்துவர்கள் சரியாக அடையாளம் கண்டு சிகிச்சை அளித்திருந்தால் தினகரனுக்கு இந்த துயரமான நிலை ஏற்பட்டிருக்காது என்று 69 பக்கங்கள் கொண்ட தமது தீர்ப்பில் நீதிபதி கூறினார். ஜொகூர் தங்காக்கில் கேளிக்கை விழா ஒன்றில் சீன கொடி பதிக்கப்பட்ட ராக்கெட் வடிவிலான பொம்மை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இது பல்லின சமூகத்தில் பதற்ற நிலையை தூண்டிவிடும் வகையில் உள்ளது என்று கூறி லேடாங் டிவிஷன் அம்னோ இளைஞர் பிரிவு போலீசில் புகார் செய்துள்ளது. கேளிக்கை விழாவில் அந்த ராக்கெட் வடிவம் இருப்பதை காட்டும் அந்த படம் காணொலியில் வைரலாக பரவியது. இது சமூகத்தில் தேவையற்ற பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என்பதால் இதுகுறித்து தங்காக் மாவட்ட மன்றத்திடம் தகவல் தெரிவித்துள்ளதாக கம்பீர் சட்டமன்ற உறுப்பினர் ஷரிகான் ஜானி தெரிவித்துள்ளார். கல்வத் குற்றம் புரிந்ததற்காக அஃபண்டி அவாங் எனும் 42 வயது ஆடவனுக்கு இன்று வெள்ளிக்கிழமை திரங்கானுவில் உள்ள அல் முக்தாஃபி பில்லாஷா பள்ளிவாசலில் பொதுவில் பிரம்படி தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. ஷரியா நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ள இத்தண்டனை அளிக்கப்படுவதை காண்பதற்காக அப்பள்ளிவாசலினுள் 70 பேரை மட்டுமே அனுமதிப்பதென்று போலீசார் முடிவு செய்துள்ளனர். இன்று வெள்ளிக்கிழமை தொழுகையை நிறைவு செய்த பின்னர் பள்ளிவாசலை விட்டு உடனடியாக வெளியேறி விடுமாறு தொழுகைக்காக அப்பள்ளிவாசலுக்கு வருவோருக்கு கோலத்திரங்கானு போலீஸ் தலைவர் அஸ்லி நோர் அறிவுறுத்தியுள்ளார். ஜொகூர் மாநிலத்தின் ஸ்ரீயாலா மாவட்ட போலீஸ் துறை அமீரா பிந்தி காலித் என்ற இந்திய முஸ்லிம் பெண்ணை தேடும் முயற்சியில் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளது. 18 வயது நிரம்பிய அமீராவை பற்றிய தகவல்களுக்காக அவரது குடும்பத்தினர் மிகுந்த ஆவலுடன் காத்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தகவல் அறிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் மாபுடோ உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் தற்போது நிலவும் அமைதியின்மையால் மொசாம்பிக்கில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மலேசிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியாவில் உள்ள மலேசிய தூதரகம் தற்போது மொசாம்பிக்கில் வசிக்கும் 20 மலேசியர்களுடன் வழக்கமான தொடர்பை பேணுவதாக விஸ்மா புத்ரா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அங்குள்ள மலேசியர்கள் யாரும் தற்போதைய சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படவில்லை என்றும், இருப்பினும் நிலைமையை மிக நெருக்கமாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.